அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். கேரட் வச்சு பண்ண போகிறோம். கேரட்டும் கோதுமை மாவும் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக துருவிக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் பால். தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால். 1 கப் சுகர் சிரப் பண்ணுறதுக்கு. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1 கப் சுகரும் 1.5 கப் தண்ணி சேர்க்குறோம். நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி சேர்ப்போம். இதுக்கு 1.5 கப் போதும். சுகர் நல்லா கரையட்டும், வெயிட் பண்ணலாம். சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு பிசுக்கு பதம் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன் நம்ம 1/2 கப் சேர்க்குறோம் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பிசுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் தேங்காய், இது ரெண்டையும் கலந்து விடலாம். தேங்காய் பால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுமா பசும்பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் கேரட் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நம்ம கேரட்டை நல்லா பொடிசாக துருவ சொல்கிறது. கொதி வரணும். இந்த டைம்லேயே நான் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போது அடுப்பு மீடியமில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கலர் வந்திருக்கு. கேரட்னாலையும் குங்குமப்பூனாலையும். குங்குமப்பூ சேர்க்கலனா கூட இந்த கலர் வரும், ஏன்னா கேரட் இருக்கு இல்லையா, அதனால். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்க்கலாம். இப்போ கோதுமை மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதிலே தான் கலந்து விடணும். 3 நிமிஷம் ஆகும். நல்லா ஸ்மெல் வரும் தேங்காவோட. அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டே இருக்கணும். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நல்ல ஸ்மெல் வரும் தேங்காவோட. நம்ம தேங்காய் பால் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல ஸ்மெல் இருக்கும். இதில் வீடே மணக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கையில் தொட்டால் ஒட்ட மாட்டேங்குது. கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை பிடிக்கவும் வருது. இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு. இதை ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கையில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். ஏன்னா மாவு ரொம்ப சூடாக இருக்குது, கை எரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். இது சூட்டில் தான் பிசையணும். உங்களுக்கு சூடு பொறுக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் சூட்டில் பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இப்படி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப பிசையக்கூடாது, 2 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சாலே போதும். பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய உருண்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா ஒரே சைஸில் நமக்கு ஒரு உருண்டை வேணும், அதுக்காக தான். ஒரே சைஸில் நீங்கள் உருண்டை எடுக்க முடிஞ்சா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு தான் இது. ஒரே சைஸில் நமக்கு உருண்டை வேணும். நமக்கு இப்போ 2 உருண்டை வேணும் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு. ஒரு உருண்டையை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த உருண்டையை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது 2 ஓரங்களையும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பொரிக்கும் போது இதாயிரும். மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடை ரைட் சைடுனா அடுத்த சைடு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கணும்.
இங்கே பாருங்கள், ஒரு சைடு வந்து இந்த பக்கம்னா அடுத்த சைடு வந்து அந்த பக்கம் இருக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். பின்பக்கம் திருப்பி இந்த நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த இடத்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொரிக்கும் போது தனித்தனியாக ஆயிரும். நான் செய்கிறதுலாம் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி இருக்குது பாருங்கள். உங்கள் டூத்பிக் இருந்துச்சுன்னா டூத்பிக்கில் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஒரு கத்தியோட முனை வச்சு பண்ணுங்கள். நம்மளாம் கரெக்ட் பண்ணிக்கணும் எல்லா டிசைனையும். இப்போது நான் செய்கிற மாதிரி பண்ணுங்கள், ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். கத்தி வச்சு பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு பண்ணாலும் வரும் இந்த மாதிரி. இது ரொம்ப ஈஸிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னு. பாருங்கள், பின்னாடியும் எந்த ஓட்டையும் இல்லை, இப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பொரிக்கிறத பார்க்கலாம். பொரிச்சுக்கிட்டே இன்னும் டிசைன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது. எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இதை போட்டோன்னே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 1 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சு பொரிக்கணும். இதை 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து விடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வராது, உடஞ்சி போயிடும். நீங்கள் ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தனித்தனியாக வந்துடும். இப்போ திருப்பி போட்டுடலாம். கலர் வந்துருச்சு. இது கொஞ்சம் பொறுமையாக தான் பொரிக்கணும், சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். உள்ள வரைக்கும் நல்லா பொரியணும் இல்லையா, அதனால தான். நம்ம கொஞ்சம் குண்டாக தான் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் அது பொரியும். பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் எல்லாமே சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். இப்போ அடுத்தது பொரிச்சிடலாம். இதையும் பார்த்திங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை ஃபுல் பண்ணவே பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே பொரிச்சிடுங்க. இது எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுகர் சிரப்பை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்திருக்கேன், லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒவ்வொன்றா சேர்க்குறேன். சுகர் சிரப்பில் 15 செகண்ட் இருந்தாலே போதும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். ஆமாங்க, 15 செகண்ட் இருந்தாலே போதும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா இனிப்பாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது குலாப்ஜான் மாதிரி மாறிடும். குலாப்ஜானுக்குலாம் பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம இதுக்கு 1.5 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். ஒரு திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். நீங்கள் பொரிக்கும் போது சிம்மில் வச்சு பொரிக்கணும். அதே மாதிரி டிசைன் பண்ணும்போது சைடு இருக்கிறதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா பொரிக்கும் போது தனித்தனியாக வந்துடும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நான் அடுத்து சேர்க்குறேன். இன்னும் பொரிச்சிட்ருக்கேன். அதையும் பொரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சோஸ் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துடலாம். எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. நான் சொன்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த பிளேட்டுக்கு 3 தான் வைக்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப ஈஸிங்க. செய்யும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் சொன்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னா, நீங்கள் டிசைன் பண்ணும்போது சைடை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தனித்தனியாக வராமல் இருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். இது ரெண்டே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சுகர் சிரப்பே வேண்டாம், எனக்கு சுகரே வேண்டாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம தேங்காயும் கேரட்டும் சேர்க்குறோம் இல்லையா, அந்த டைமில் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைனா மண்டவளம் சேர்த்துக்கோங்க. மண்டவளத்தை துருவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சுகர் வேண்டாம். ஆமாங்க, ஏன்னா தேங்காயும் நமக்கு இனிப்பாக தான் இருக்கும், கேரட்டும் இனிப்பாக தான் இருக்கும். இது 2 ஸ்பூன் போதும் தாராளமாகவே. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா. இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஆமாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.